சிறகடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து சத்யாவை அடிச்ச அடியில சத்யாக்கு வந்து வலி அதிகமாயிருச்சு. இதனால சத்யா வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம மீனா வந்து முத்துக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முத்து வந்து சத்யா மேல பயங்கரமான கோவத்துல இருக்கிறாரு. அவங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி திருட்டு பசங்களோட சித்தி வாழ்க்கை வீணடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காரு. இதனாலே முத்து வந்து நீயே கூட இருந்து பாத்துக்கோ, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முத்து இப்படி சொன்னதால மீனா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து முத்து கிட்ட சத்யா பணத்தை திருடின விஷயத்தை நீ யார்கிட்ட சொல்றியோ இல்லையோ மீனா கிட்ட மட்டுமாவது சொல்லிரு, அப்படி இல்லனா இது உனக்கே கெட்ட பேரா வந்துரும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முத்து வந்து ஏற்கனவே மீனா குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இதுல நான் போய் சத்யா இப்படி பண்ற விஷயத்தெல்லாம் சொன்னா அவங்க சுத்தமா உடஞ்சு போயிருவாங்க, என்னால கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முத்து சத்யாவை பார்க்க வராதால மீனாவுக்கு முத்துக்கு இடையில சண்டை வரும் போல. அப்ப வீட்டுல இருக்கவங்க முன்னாடியே முத்து வந்து மீனா கிட்ட சத்யா முன்ன மாதிரி ஒழுங்கா இல்ல, காலேஜுக்கு எல்லாம் போறது இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாரு. பாவம் மீனாவுக்கு உண்மை தெரியாம அவன் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்பவே மாறிட்டான், பொறுப்பா இருக்கான், பார்ட் டைமா ஜாப்க்கு எல்லாம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஓரமா ரெண்டு வேடிக்கை பாக்குற விஜயா ரோஹினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது பாருன்னு சொல்லி விஜயா வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. முத்து சத்யா பத்தின உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ரோஹினி பத்தின உண்மையும் கூடிய சீக்கிரமே வீட்டுல சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.